ஹாய் கைஸ், வெல்கம் டு பாசிட்டிவ் தெரப்பி தமிழ் சேனல். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற டாபிக் வந்து 369 மெத்தடை பற்றி. இந்த 369 மெத்தடை பொறுத்த வரைக்கும் ஒரு நாள்லேயே ரிசல்ட் கிடைக்கும். இதை நான் ட்ரை பண்ணி எனக்கு ரிசல்ட் கிடச்சிது, அதனால் உங்களுக்குமே சொல்லலாம் அப்படின்றதுனால தான் இந்த வீடியோ போடுறேன். நம்மளோட லைஃப்பில் பெருசாக சாதித்தவங்க எல்லாம் காமனாக சொல்கிற விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, ஏர்லி மார்னிங் எழுந்துக்கிறது தான். அந்த ஏர்லி மார்னிங் அதிகாலை 3:30லேருந்து 5:30 வரைக்கும் தான் பிரம்ம முகூர்த்த நேரம்னு சொல்லுவாங்க. அந்த நேரத்தில் நம்ம என்ன பண்ணாலும் நமக்கு வெற்றியை தான் தரும். இப்போது இந்த பிஸியான சூழலை, இந்த லைஃப் ஸ்டைலில் நம்மளால் 3:30க்கு எழுந்துக்கிறதுலாம் ரொம்ப கஷ்டம்தான். ஆனாலும் சில பேருக்கு யாரோ எழுப்புனது போல் ஒரு 3:30 மணி போல் முழிப்பு வரும். அப்படி முழிச்சா அதுக்கு என்ன காரணம், அப்போ என்ன செய்யணும்னு இந்த வீடியோவை நம்ம பார்க்கலாம். மிஸ் பண்ணாமல் இந்த வீடியோவை ஃபுல்லாக பாருங்கள். முடிஞ்ச அளவுக்கு ஒரு 4 o'clock எழுந்துருங்க. அப்படி இல்லை அப்படின்னா 5க்குள்ளே எழுந்திருக்க ட்ரை பண்ணுங்கள். நீங்கள் இந்த மார்னிங் சீக்கிரம் எழுந்துக்கணும் அப்படின்னா நைட்டு சீக்கிரமாக தூங்க போகணும். மேக்ஸிமம் 10 to 5 இதுதான் நம்ம தூங்குறதுக்கான டைமிங். இயல்பாகவே நம்ம 5 மணிக்கு எந்திரிக்கிற மாதிரி தான் நம்ம பாடி செட் ஆகி இருக்குது. எப்படின்னா, இது ஒரு ரிசர்ச்சில் கண்டுபிடிச்சிருக்காங்க. பீனல் கிளாண்ட் அப்படின்ற ஒரு இது வந்து மெட்டலினோட ஹார்மோனை நைட் டைமில் தான் வந்து செக்ரேட் பண்ணும். நம்ம கண்ணில் சுத்தமாக லைட் படாமல் இருக்க டைமை தான் நைட் டைம்னு அந்த பீனல் கிளாண்ட் எடுத்துக்கிட்டு இந்த ஹார்மோனை சுரக்கும். அது நம்மளுக்கு வந்து எமோஷ்னலாக காம் டவுனாக பண்ணுற சக்தி இந்த ஹார்மோன் கிட்டே இருக்குது. இதை ரிசர்ச்சில் கண்டுபிடிச்சும் இருக்காங்க. அப்போது இந்த டைமை நம்ம ஃபுல்லாக யூட்டிலைஸ் பண்ணணும்ல. இந்த ஹார்மோன் சுரக்கக்கூடிய 10 to 5 இந்த டைமிங்ஸில் நம்ம நல்லா தூங்கணும் அப்படின்னா, கரெக்டான டைமிங்கில் தூங்குறதுனால இந்த பெனிஃபிட்ஸ்னால், அப்போது நம்ம மார்னிங் சீக்கிரமாக எழுந்துக்கிறதுனால எவ்வளோ பெனிஃபிட்ஸ் கிடைக்கும் நமக்கு. நம்ம லைஃப்பில் நம்ம ஜெயிக்கிறதுக்கான சக்தி, நம்மளை உருவாக்குறதுக்கான சக்தி இந்த நேரத்தில் இருக்குது. அதனால தான் இந்த நேரத்தை பிரம்ம முகூர்த்தம் அப்படின்னு சொல்கிறோம். அந்த டைமில் நம்ம எழுந்து என்ன பண்ணலாம் அப்படின்னா, நம்ம எழுந்துக்கிறதுனால என்னென்னலாம் கிடைக்கிது அப்படின்னா, நமக்கான நிறைய டைம் கிடைக்கும். நம்மளோட ஹெல்த்தை நல்லா வச்சுக்கலாம், நம்ம வெல்த்தை நல்லா வச்சுக்கலாம், நம்மளுக்கு ஒரு பீஸ்ஃபுல்லான லைஃப் கிடைக்கும், பாடி ரொம்ப எனர்ஜியாக இருக்கும். அந்த டைமில் என்னென்ன பண்ணலாம் அப்படின்னா, மெடிடேஷன் பண்ணலாம், எக்ஸசைஸ், யோகா, இல்லை ஏதாவது ஸ்டடீஸ் படிக்கணுன்னா படிக்கலாம். என்ன ட்ரை பண்ணாலும் அந்த டைமிங்ஸில் நமக்கு கண்டிப்பாக நம்ம நினச்சது நடக்கும், கிடைக்கும். எதுவுமே ஒரு 21 days ஃபாலோ பண்ணோன்னா ரொம்ப ஈஸியாக கிடச்சிடும். பட் நம்ம இன்றைக்கி பார்க்க போகிற மெத்தட் ஒரே நாளில் நமக்கு கிடைக்கிற மெத்தடை பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த அதிகாலையில் யூனிவர்ஸோட எனர்ஜி ரொம்ப பவர்ஃபுல்லாக இருக்கும். யூனிவர்ஸ் எல்லாமே வந்து ஒரு வைப்ரேஷனால் தான் இயங்கிட்டுருக்கு. நம்ம எண்ணங்கள் அதுவும் ஒரு வைப்ரேஷனோட ஃப்ரீக்வன்சியில் ரிலீஸ் ஆகி நமக்கு ஒர்க் பண்ணும். நிறைய பேர் அந்த டைமிங்ஸில் தூங்கிட்டு இருப்பாங்க. ஸோ நம்மளோட எனர்ஜி, வைப்ரேஷன், எண்ணங்கள் எல்லாமே யூனிவர்ஸுக்கு ஈஸியாக கன்வெர்ட் ஆகும். அந்த டைமில் நம்ம என்ன வேணுமோ அதை ஒரு கோலாக செட் பண்ணி அதை நம்பி நம்ம யூனிவர்ஸ் கிட்ட நமக்கு கொடுக்கணும் அப்படின்னு நம்புகிறப்போ நமக்குள்ளே ஒரு வைப்ரேஷன் க்ரியேட் ஆகும்ல. அது யூனிவர்ஸ் கிட்ட சீக்கிரமாக போய் லா ஆஃப் அட்ராக்ஷன் மூலயமா நம்ம நினைக்கிறது நமக்கு கிடைக்கும். ஆக்சுவலி இந்த டைமிங்ஸில் நம்ம லா ஆஃப் அட்ராக்ஷன் மெத்தட்ஸ் எல்லாம் ட்ரை பண்ணோம் அப்படின்னா நமக்கு ரொம்ப சீக்கிரமாக அது நடக்கிற மாதிரி ஒரு ஃபீல் வரும். ஏன்னா நான் ட்ரை பண்ணியிருக்கேன். இந்த மாதிரி டைமிங்ஸில் நான் ஒரு விஷயத்தை செட் பண்ணி அதை நான் கேட்குறப்போ அது எனக்கு ரொம்ப சீக்கிரமாக எனக்கு கிடச்சிருக்கு. அது பணமாக இருக்கட்டும், ரிலேஷன்ஷிப்பாக இருக்கட்டும், எதுவாக வேணால், ஒரு ஜாபுக்காக இருக்கலாம், இல்லை நம்ம ஸ்டடீஸ் படிக்கிறதா இருக்கலாம், எதுவாக வேணால் இருக்கலாம். நம்ம என்ன பண்ணுறோமோ அது வந்து அந்த டைமிங்ஸில், இந்த அதிகாலை பிரம்ம முகூர்த்த நேரத்தில் 3:30 to 5:30 அதை நம்ம பண்ணுறப்போ அதை நம்மளால் ஈஸியாக அட்ராக்ட் பண்ண முடியும். பிகாஸ் நம்ம சுற்றி இருக்க சரௌண்டிங்ஸ் எல்லாமே ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கும். அந்த டைமிங்கில் பைக் ஓடாது, ஃபோன் வராது, எந்த ஒரு டிஸ்டர்பன்ஸுமே இருக்காது. அப்போ நம்மளோட மைண்டும் ரொம்ப பீஸ்ஃபுல்லாக இருக்கும். நம்மளும் வந்து எதுவுமே ரொம்ப பெருசாக யோசிச்சிருக்க மாட்டோம். ஒரு ஸ்ட்ரெஸ்ஃபுல் லைஃப்குள்ளே அப்போ போக மாட்டோம். ரொம்ப பீஸ்ஃபுல்லான ஒரு ஸ்டேட்டில் தான் நம்ம மைண்டும் இருக்கும். ஸோ அந்த டைமில் நம்மளோட கான்சன்ட்ரேஷன் எல்லாமே ஒரே கோல், நம்ம என்ன வேணுமோ அதை மட்டும்தான் யோசிக்கும். ஸோ அப்போ அதை நம்ம அடிக்கடி நம்ம அதையே நினச்சிட்டு இருக்கனால நம்மளோட கோலுமே ஈஸியாக யூனிவர்ஸ்க்கு கனெக்ட் ஆகி அது நமக்கு ரொம்ப சீக்கிரமாக கிடைக்கும். ஸோ யாருக்கு வேணும்னாலும்
என்ன வேணுனாலும் கிடைக்கும். இந்த மெத்தடை ட்ரை பண்ணுங்கள். இந்த மெத்தடை பொறுத்த வரைக்கும் இது எப்படி ட்ரை பண்ணணும்னு பார்த்தீங்கன்னா, இது அஃபர்மேஷன்ஸ் கேட்கலாம், இல்லை நம்ம ரைட்டிங் மெத்தடில் கூட எழுதலாம். இந்த ரைட்டிங் மெத்தடை பொறுத்த வரைக்கும் எப்படி அப்படின்னா, காலையில் 3 தடவை உங்களுக்கு என்ன கோல் வேணுமோ அதை நீங்கள் செட் பண்ணிவிட்டு, எனக்கு ஒரு நல்ல வேலை கிடைக்கணும் அப்படின்னு நினச்சிங்கன்னா, இந்த வேலையில் நான் ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன் அப்படின்ற மாதிரி உங்களுக்கான என்ன வேணுமோ அதை நீங்கள் செட் பண்ணிவிட்டு, அதை காலையில் ஒரு 3 டைம்ஸ் நீங்கள் எழுதுங்க. ஒரு மதியானம் போல் ஒரு 6 டைம்ஸ் எழுதுங்க, அகெயின் இந்த ஈவினிங் டைமுக்குள்ளே. அதே மாதிரி நைட்டு நீங்கள் தூங்க போகிறதுக்கு முன்னாடி இந்த கோலை ஒரு 9 டைம்ஸ் எழுதிட்டு, நீங்கள் அதுக்கப்புறம் எந்த ஃபோனும் நோண்டக்கூடாது, எந்த வேலையும் பார்க்கக்கூடாது. அப்படியே நீங்கள் எழுதி முடிச்சுட்டு வச்சுட்டு, அது ஒரு 2 நிமிஷம் நீங்கள் அதை யூனிவர்ஸ் கிட்ட நீங்கள் கனெக்டாக பேசிவிட்டு அதோடு நீங்கள் தூங்க போட்டிங்க அப்படின்னா அதுக்கான வழி உங்களுக்கு கண்டிப்பாக கிடைக்கும். இது வந்து ரைட்டிங் மெத்தட். அஃபர்மேஷன்ஸ் மூலியமாகவும் கேட்கலாம், இல்லை நீங்கள் ஏர்லி மார்னிங் எழுந்து இதை பற்றி அதிகமாக சிந்திக்கலாம். நம்ம வந்து எழுதணும், பெருசாக யோசிக்கணும் அப்படின்றத தாண்டி உங்களோட நினப்பு எல்லாமே ரொம்ப பாசிட்டிவாக இருக்கணும். அதை பற்றி மட்டுமே வந்து கோல், ஓகே நம்ம அடைஞ்சிட்டோம், நமக்கு கிடச்சிருச்சு, நம்ம அதால் ரொம்ப சந்தோஷமாக இருக்கும், அது கிடைச்சா நம்ம லைஃப்பில் அடுத்து நம்ம எவ்வளோ சந்தோஷமாக இருப்போமோ அதை பற்றி மட்டுமே நம்ம பாசிட்டிவாகவே நம்ம யோசிக்க அது நமக்கு ரொம்ப சீக்கிரமாக அட்ராக்ட் ஆகும். ஸோ எல்லாருமே இந்த மெத்தடை ட்ரை பண்ணி பயன்பெறுவீங்க நான் நம்புகிறேன். அவ்வளோதான் கைஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். Thank you.